Okay, dear students. So this is Indian Partnership Act 1932. Okay, first unitல part number 1 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம ஒரு தனி பிளேலிஸ்ட் போடுறோம்ப்பா இந்தியன் பார்ட்னர்ஷிப்க்கு. அது நீங்கள் தயவு செய்து பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, ஓகேவா? அண்ட் அட் த சேம் டைம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிட் நம்பர் 1 part 2. ஓகே, part 2 வீடியோ வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிளியர்? சரி, இப்போ ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஐ திங்க் செகண்ட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிஸ்னஸ். ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ். ஒரு பார்ட்னர்ஷிப் நம்ம பண்ணும்போது ஆப்வியஸ்லி தேர் ஷுட் பி பிஸ்னஸ். ஓகே, அந்த பிஸ்னஸ் வந்து என்ன மோட்டிவோடு இருக்கணும்னா ப்ராஃபிட் ஏர்னிங் மோட்டிவோடு இருக்கணும். ஓகே, so in this business, in this context, we will consider two propositions. First, there must exist a business for the purpose. The term business includes every trade, occupation and profession. Trade is nothing but buying and selling. Occupation, any occupation, whatever business you do, whatever occupation நம்ம பிஸ்னஸாக பண்ணலாம். ஆக்குபேஷனாக நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை தான் நம்ம வந்து ஆக்குபேஷன் சொல்கிறோம். அந்த ஆக்குபேஷன் நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஃபார் அவர் லைவ்லிஹுட், அந்த ஆக்குபேஷன். அண்ட் அட் தி சேம் டைம் ப்ரொஃபஷன். வாட் இஸ் ப்ரொஃபஷன்? Professional is a person who has a high level of expertise in a particular area is called as a professional. அப்போ ப்ரொஃபஷன்ஸ்ன்றது சிஏ இஸ் அ ப்ரொஃபஷன். நம்மளே ஒரு ப்ரொஃபஷன் தான். அட்வொகேட், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இவங்க எல்லாருமே என்னன்னா ப்ரொஃபஷன்ஸ். அப்போ ஸ்பெஷலாக ஒரு பாடி, ஒரு அக்ரிடியேட்டட் பாடி ஒன்று இருந்து அந்த பாடியை வந்து ரெகுலேட் பண்ணி இந்தந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் தான் என்ன நம்ம சொல்கிறோம்னா ப்ரொஃபஷன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சிஏக்கு வந்து ஐசிஏன்னு சொல்லி ஒரு ரெகுலேட்டரி பாடி இருக்குது, அதுக்குன்னு ஒரு கோட் ஆஃப் டிசிப்ளின் இருக்குது, இட் இஸ் அ ப்ரொஃபஷன். டாக்டர்ஸ்க்குன்னு தனியாக அவங்களுக்குன்னு ரெகுலேட்டரி பாடி இருக்குது, அட்வொகேட்ஸ்க்கு தனியாக இருக்குது, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு பாடிக்கு ஒரு ப்ரொஃபஷனுக்கு, ப்ரொஃபஷனாலே அந்த ஒரு கோர்ஸுக்கு ஒரு ரெகுலேட்டரி பாடி இருந்தும் அங்கே ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரொஃபஷன். அந்த ப்ரொஃபஷன்லேயும் வந்து ஃபஸ்ட்டு ரெகுலேட்டரி பாடி இருக்கணும். செகண்ட் என்ன இருக்கணும்னா அதில் வந்து ஹை லெவல் ஆஃப் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் இன்வால்வ் ஆச்சுன்னா அதுதான் நம்ம ப்ரொஃபஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சிம்பிளாக பார்ட்னர்ஷிப்பில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தேர் மஸ்ட் பி எக்ஸிஸ்டிங் அ பிஸ்னஸ். ஓகே, பிஸ்னஸ்ன்றது இந்த இடத்துல இட் இன்க்ளூட்ஸ் ட்ரேட், ஆக்குபேஷன் அண்ட் ப்ரொஃபஷன். தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் எசென்ஷியல். தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் எசென்ஷியல். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் எசென்ஷியல் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்கிறாங்க. அப்போ பிஸ்னஸோடைய எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் பண்ண முடியுமா? பார்ட்னர்ஷிப் பண்ண முடியாது. ஸோ த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் எசென்ஷியல். Secondly, the motive of the business. The motive of the business is the acquisition of gains. என்னவா இருக்கணும்? Acquisition of gains which leads to the formation of partnership. Therefore, there can be no partnership where there is no intention to carry on business and to share the profit thereof. அதாவது ஒன்றும் சிம்பிள் ஒன்றும் இல்லை. பார்ட்னர்ஷிப் கீழே நம்ம இந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம எதில் கீழே பார்த்துட்டு இருக்கோம்? எலிமெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் கீழே ஒரு பாயிண்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். அசோசியேஷன் ஆஃப் 2 or more persons பார்த்தாச்சு, அக்ரிமெண்ட் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்றும் இல்லை, இங்கே நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணுற ஒரு விஷயம் பண்ணணும்னா தேர் ஷுட் பி அ பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் வந்து எது வச்சிருக்கணும்னா ப்ராஃபிட் மோட்டிவ் வச்சிருக்கணும். இட் ஷுட் பி வித் ப்ராஃபிட் மோட்டிவ். ஓகே, ஸோ பிஸ்னஸ் இருக்கணும். பிஸ்னஸ் என்ன மோட்டிவோட நம்ம பண்ணணும்னா ப்ராஃபிட் மோட்டிவோட பண்ணணும். அப்படி நம்ம ப்ராஃபிட் மோட்டிவோட பண்ணோம்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்ம பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். இந்த பிஸ்னஸும் இருக்கணும், ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கணும். நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்லாம் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்க முடியாது. இப்போ கிளியராக சொல்கிறேன், என்பிஓ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கேன் பி ஸ்டார்டட் ஓன்லி அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. Okay, charitable organizations cannot be started under the Indian Partnership Act 1932. I am making it clear again. Under Indian Partnership Act 1932, a charitable institution cannot be formed. I repeat, under Indian Partnership Act 1932, a charitable institution cannot be formed. Charitable என்ன? நான் லாபத்தை பார்க்காம மக்களுக்காக சர்வீஸ் ரெண்டர் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனா நான் உருவாக்கிக்கலாமா சார் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் கீழே? நோப்பா, we cannot form a charitable organization
ஆர்கனைசேஷன் அண்டர் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. சார் அப்போ நான் எப்படி சார் ஃபார்ம் பண்றது? எதுக்கு நான் சேரிட்டபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம்? எதுக்கு நம்ம சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா ஓன்லி இன் த கேஸ் ஆஃப் த கம்பெனிஸ். ஓகே, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இருக்குல்ல, கம்பெனிஸ் ஆக்ட் கீழே மட்டும்தான் செக்ஷன் 8 கம்பெனி கீழே we can form a what charitable organization. Other than that நம்ம வந்து ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து as it is nearing May 26 எக்ஸாமுக்கு ரிலேட்டடா நம்ம இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்றதுனால நான் வந்து இதுல இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அது கம்பல்சரி நம்ம கத்துக்கலனாலும் தேவையில்லை, பட் அதுல வந்து ஒரு டெப்த் நாலேஜ் ஒன்று இருக்கு. ஏன் கம்பெனிஸ் கீழே மட்டும்தான் நம்ம வந்து தட் இஸ் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் நம்ம ஆரம்பிக்கலாம், ஏன் நம்ம பார்ட்னர்ஷிப் பேக் கீழே ஆரம்பிக்க கூடாது அப்படின்றது வந்து இட் இஸ் அ வெரி குட் டாபிக். அது நம்ம வந்து Jan 27 பேட்ச்க்கு வந்து நான் தனியாக வீடியோஸ் போட ஆரம்பிப்பேன், அதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் நவ், ஓகே, டு ஸ்டார்ட் அ பார்ட்னர்ஷிப், association of 2 or more person, point number 1. Point number 2, there should be agreement. Point number 3, business வந்து there should be existence of business, and that business should be carried on with the profit motive. If there is no profit motive, it will not be considered as partnership. That's it. This is the third point. அதுக்கு அடுத்தது fourth point, agreement to share profits. The sharing of profits is an essential feature of partnership. There can be no partnership, okay, where only one of the partners is entitled to the whole of the profits of the business. Partners must agree to share the profits in any manner they choose. But an agreement to share losses is not an essential element. It is open to one or more partners to agree to share all the losses. However, in the event of losses, unless agreed otherwise, these must be borne in the profit sharing ratio. See, கிளியரா, ரொம்ப கிளியரா, இது எவ்வளோ குழப்பிக்க வேண்டாம்ப்பா, ஒன்றும் இல்லை, சிம்பிளா இந்த ஹோல் பேராகிராஃப்ல இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த ஹோல் பேராகிராஃப் வாட் they are trying to tell is, okay, wait a minute, I'll just open this. Okay, yes, என்ன சொல்றாங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாயிண்ட், இந்த ஃபுல் இதுலயுமே நமக்கு அக்ரிமெண்ட் டு ஷேர் ப்ராஃபிட்ஸ் இருக்கணும்னு சொல்றான் இல்லையா? அதில் என்ன சொல்றான்? there can be no partnership where only one of the partner is entitled to the whole of the profits of the business. ஒரே ஒரு பார்ட்னர் மட்டும் ப்ராஃபிட் ஷேரிங் இருந்தா அது வந்து பார்ட்னர்ஷிப் கிடையாதுன்னு சொல்றாங்க. கரெக்டா? அந்த மாதிரி இருந்தா அது பார்ட்னர்ஷிப் ஆக முடியுமா? அப்படி ஆக முடியாதுன்னு இவங்க சொல்றாங்க. பட் கீழே இதுக்கு அப்படியே கான்ட்ரடிக்டரி ஒன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் வரும். பட் நம்ம இப்போத்துக்கு நம்ம லேர்ன் பண்ணும்போது நம்ம என்ன கத்துக்கணும்னா, ஃபார் ஹியர் இங்க என்ன சொல்ல வராங்க? சிம்பிள், தேர் ஷுட் பி ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அதுதானப்பா பார்ட்னர்ஷிப். ஆப்வியஸ்லி ஆமாவா? ஒரே ஒருத்தவங்க மட்டும் லாபத்தை சம்பாதிச்சு ஒரே ஒருத்தவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா இட் பிகம்ஸ் a sole proprietary concern. What is a sole proprietary concern? An organization which is owned by one person, which is controlled by one person, is called as a sole proprietary concern. Yes or no? அப்ப அந்த sole proprietary concern எடுமே ஒரே ஒருத்தவங்க மட்டும் லாபம் சம்பாதிச்சா, ஒரே ஒருத்தவங்க மட்டும் லாபத்தை வச்சுக்கிட்டா it becomes a sole proprietary concern. அப்போ இது என்னது சார்? ஒன்றும் இல்லைப்பா, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட்னர்ஷிப்னு எடுக்கும்போது கட்டாயமா there should be minimum of 2 parties-னு சொல்றோம். அப்போ ABCD இருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் there is a profit of 1 crore, that 1 crore should be divided into 25 lakhs, 25 lakhs, 25 lakhs, 25 lakhs if there is no agreement. Okay, if there is partnership deed, if there is partnership agreement இருக்கும், but written agreement இல்லனா the profit should be divided equally. Okay, அதுவே நமக்கு பார்ட்னர்ஷிப் டீடு இருக்கு, ரிட்டன் அக்ரிமெண்ட் இருக்கு. அப்போ நம்ம என்ன ரேஷியோல நம்ம பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ரேஷியோல நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேவா? புரியுதா? அப்போ இங்க 25 lakhs 25 lakhs 25 lakhs 25 lakhsனு பிரிச்சிருக்கேன். ஏன் பிரிக்கிறேன்? வை? பிகாஸ் பார்ட்னர்ஷிப்ல ஒன் மோர் எலிமெண்ட் இஸ் ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட், அக்ரிமெண்ட் டு ஷேர் த ப்ராஃபிட். அட் த சேம் டைம் ப்ராஃபிட்ல மட்டும் துணையா இருக்கிறது இல்ல, ப்ராஃபிட் கூடவே என்னவும் ஏத்துக்கணும், they should share losses also if any. They should also share losses if any. Normally there should be an agreement to share the profit, but not only that, there should be also share of losses if any. ஏதாவது லாசஸ் இருந்தால் அந்த லாசஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். அதுவே ப்ராஃபிட் நம்ம இருக்குன்னா கூட ப்ராஃபிட் நம்ம கட்டாயமா ஷேர் பண்ணணும். தட் இஸ் த ஹோல் பாயிண்ட் பை ஹியர். ஓகே, நெக்ஸ்ட், பிஸ்னஸ் கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தெம் ஆக்டிங் ஃபார் ஆல். ஒன்றும் இல்லைப்பா, இது ஃபுல் கான்செப்டுக்கு என்ன தெரியுமா? 5th பாயிண்ட் என்னன்னு தெரியுமா பேர் வச்சுக்கலாம்? இது பேர் வந்து மியூச்சுவல் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப். மியூச்சுவல் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம்.
என்னது இது மியூச்சுவல் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப். மியூச்சுவல் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப்னா என்ன? ஒன்றும் இல்லை, சிம்பிள். பாரு, மியூச்சுவல் ஏஜென்சினா ஏ பி சி டி இந்த மாதிரி 4 பேர் இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்காக பார்த்துருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து ஐ திங்க் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான். ஏன்ற பர்சன் பி சி டிக்காக வேலை பார்ப்பாரு. பின்ற பர்சன் ஏ சி டிக்காக வேலை பார்ப்பாங்க. சின்ற பர்சன் ஏ பி டிக்காக வேலை பார்ப்பாங்க. டின்ற பர்சன் ஏ பி சிக்காக வேலை பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன தெரியுது? ஒருத்தர் எல்லாருக்காக வேலை பார்ப்பாங்க, எல்லாரும் ஒருத்தருக்காக வேலை பார்ப்பாங்க. ஓகே, இல்ல இந்த எல்லாரும் கூட இந்த ஒருத்தருக்காக வேலை பார்க்கலாம். இல்ல ஓகே, ஏதாவது எனி காம்பினேஷன் யூ டேக், இவங்க எல்லாரும் சேர்ந்து பிக்காக வேலை பார்க்கலாம். இல்லை நம்ம வந்து பிசிஏ இவங்கெல்லாம் எடுத்துட்டு டிக்காக வேலை பார்க்கலாம். ஒன்றும் சிம்பிளாக சொல்ல, இவ்வளோ கலப்பி ஒன்றும் இல்லை. மியூச்சுவல் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப்னா ஒன் ஆக்டிங் ஃபார் ஆல் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். ஒன் ஆக்டிங் ஃபார் ஆல் ஆர் ஆல் ஆக்டிங் ஃபார் ஒன். ஓகே, அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா மியூச்சுவல் ஏஜென்சி. அதாவது ஏ பி சிடி அப்படின்னு இருக்காங்கன்னா, ஏ சில சமயத்தில் பிரின்சிபலாகவும் மிச்சவங்க எல்லாருமே வந்து ஏஜென்ட்டாகவும் இருப்பாங்க. தட் இஸ் ஏ சொல்ற வேலையை பிசிடி செய்வாங்க. அதே மாதிரி சில சமயங்களில் பி பிரின்சிபலா இருக்கலாம், ஏ ஏஜென்ட் சி ஏஜென்ட் டி ஏஜென்ட்டா இருப்பாங்க. அதே மாதிரி சி வந்து பிரின்சிபலா இருந்தாங்கன்னா ஏ தட் இஸ் ஏ ஏஜென்ட் பி ஏஜென்ட் டி ஏஜென்ட்டா இருப்பாங்க. இவங்க பிரின்சிபலா இருந்தா திருப்பி ஏ